வணக்கம். கோல்டு, சில்வரோட பிரைஸு மறுபடியும் ஜெட் வேகத்தில ஏற ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ஷன ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். ஆ கோல்ட் பிரைஸ் ரெக்கார்ட் ஹை. ஆல்ரெடி என்ன காரணத்தினால இன்கிரீஸ் ஆயிருக்குன்றத நான் நெறைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்ஷன் எதனால நடந்தது? இந்த ரெக்கார்ட் ஹை போனதுலருந்து ஒரு பெரிய ஃபால் கிட்டத்தட்ட 15% கிட்ட ரெக்கார்ட் ஹைலருந்து கோல்டு, சில்வர் இறங்கியிருக்கு. ஸோ இந்த இறங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட்டோட ஷட்டவுன் அமெரிக்கால. அது ஒரு ரீசன். டாலர் வீக்கன் ஆகுறது, எக்கனாமிக் டேட்டா இதெல்லாமே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்தது இந்த கிராஷுக்கு. அமெரிக்காவோட கோல்டு, சில்வர் ஆன்லைன் மார்க்கெட்ன்றது கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியால எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில தான் கோல்டு, சில்வர் ட்ரேட் ஆகுது. ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் நகையாக நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கும் எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். இங்கே ரூ. 100 எம்சிஎக்ஸில் இன்க்ரீஸ் ஆனால் ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயே அந்த ரூ. 100 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் இந்த கம்பேரிசன் வந்து அமெரிக்காவோட மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எம்சிஎக்ஸோட கம்பேரிசன் எதனால் இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. 2% கிட்ட கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2%ன்றது ஒரு கிராமுக்கு ரூ. 250 இன்னைக்கு ஒரே நாளில் ரைஸ் ஆயிருக்கு. அதே போல் வெள்ளி ஒரு கிலோவுக்கு ரூ. 4000 கிட்ட இன்னைக்கு ஒரே நாளில் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ பிகினிங்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு, சில்வர் எப்போ ரெக்கார்ட் ஹை போச்சு, அது எவ்வளோ அங்கேருந்து எவ்வளோ ஃபால் ஆச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், இன்னும் ஃபர்தராக எவ்வளோ வரைக்கும் ரைஸ் ஆகும், அதுலேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு $4381 அமெரிக்காவில் ரெக்கார்ட் ஹை கோல்டு, இதுதான் பீக் லெவல். இப்போ அங்கேருந்து இறங்குனது எவ்வளோ வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% கோல்டு ஃபால் ஆச்சு. $4000 உடச்சி கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் நடந்து இப்போ மறுபடியும் இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு கிராம் தங்கத்தோட விலை $250 மேலே ரைஸ் ஆயிருக்கு எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில். சில்வர் பக்கம் வரும்போது $54 மேலே இருந்த சில்வர் $48 உடச்சி கீழே இறங்குச்சு. இது 15% கரெக்ஷன். இன்னைக்கு ஒரே நாளில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு கிலோவுக்கு நம்ம ருப்பியில் பார்க்கணும்னா $4000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் வரலாம். தங்கம் வந்து 1,23,400 கிட்ட இப்போ 10 கிராம் தங்கத்தோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 கிராமை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ரெக்கார்டு ஹைனா $1,32,000 ஒரு 10 கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரெக்கார்டு ஹையாக இருந்தது. இது ரெக்கார்டு ஹையிலேருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் கிட்டத்தட்ட $10,000 ஒரு 10 கிராமுக்கு இறங்கி இருந்தது. அதாவது ஒரு கிராமுக்கு $1000 மேலே கோல்டு வந்து ஃபால் ஆகிருந்தது ரெக்கார்டு ஹையிலேருந்து. ரெக்கார்டு ஹையிலேருந்து இறங்கி $1,32,000 மேலே 10 கிராம் போன தங்கம் $1,17,000 வரைக்கும் ஃபால் ஆச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,52,800 இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு கிலோ சில்வர். 1,72,000 வரைக்கும் போன சில்வர் கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா $30,000 கிட்ட ஒரு கிலோவுக்கு ஃபால் ஆச்சு. பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷன். லோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1,41,500, ஹை 1,72,000, கிட்டத்தட்ட $30,000 ஒரு கிலோவுக்கே சில்வர் வந்து கரெக்ஷன் இருந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அக்டோபர் 27க்கு அப்புறம் கோல்டு மறுபடியும் ஒரு ஹையஸ்ட் லெவல் இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. சில்வர் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி அக்டோபர் 21 அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல் ரைஸ் ஆகிருக்கு. யூஎஸ் செனட்டில் பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபெடரல் ஷட்டவுனை வந்து முடிவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இது ஒரு லாங்கஸ்ட் ஷட்டவுன். அமெரிக்காவோட கவர்மெண்ட் வந்து ஷட்டவுனில் இருக்குது. அத்தியாவசிய பொருட்களுக்கும் அத்தியாவசிய எம்ப்ளாயோட சேலரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஷட்டவுனில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா விஷயம் கவர்மெண்ட் முடங்கி போயிருக்கு. இது ஒரு லாங்கஸ்ட் ஷட்டவுன் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முறை நடந்திருக்கு. இது ஒரு 40 நாள் ஷட்டவுன். ஸோ இது அமெரிக்காவோட எக்கனாமியாக பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நியூஸ் தான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகராக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த 40 நாள் ஷட்டவுன் முடிவுக்கு வர்றது முதல் ரீசன். மோசமான எக்கனாமிக் டேட்டா. யூஎஸ் கன்சியூமர் சென்டிமெண்ட் கிட்டத்தட்ட 3.5 வருஷத்தோட லோ. இது வந்து ஃபினான்ஷியல், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்களோட எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபேக்டரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். 65% ஃபெடரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸும் இந்த கோல்டு, சில்வரோட ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். இப்போது எவ்வளோ டார்கெட் வரும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? $4,100 இருக்கிற அமெரிக்காவோட தங்கம் இப்போ $5,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அங்கே இருக்கிற ரிசர்ச் அவங்க சொல்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம்.
$4100 இருக்கும்போது, இப்போ நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டோட பிரைஸ் $1,23,500 கிட்ட 10 கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $5000 போச்சுன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் எம்சிஎக்ஸ்ல தோராயமா $1,50,000 10 கிராம் கோல்டு இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற 10 கிராம்ல இருந்து கிட்டத்தட்ட $27,000 இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு $2,700 ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. $5000 போச்சு அப்படின்னா. அப்போ ஒரு கிராமுக்கு $2,500 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ ஆல்ரெடி 11,500 to 12,000க்கு நியர்ல இருக்கு. பிசிக்கல் மார்க்கெட்ல அப்ராக்ஸிமேட்டா பார்க்கும்போது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, நியர்லி $14,000 to 15,000 ஒரு கிராம் தங்கம் ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்தது சில்வருக்கு வரலாம். இது பெர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது 22% அந்த $5,000 வந்து டார்கெட்டா ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல எவ்வளோ வரும்ன்றது தான் அதோட டார்கெட். அடுத்தது சில்வர் பொறுத்த வரைக்கும் $1,52,800 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட மார்க்கெட்டில் $50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ $65 வரைக்கும் டார்கெட் அமெரிக்காவில் செட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரிசர்ச் கம்பெனிஸோட ஃபோக்கஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியா மூலயமா பார்க்குறது $65 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதில் கோல்டு அண்ட் சில்வர் மறுபடியும் ரெக்கார்டாகி உடைச்சி சர்வைவ் ஆகணும் அப்படின்றதும் ஒரு டெக்னிக்கல் கண்டிஷனாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, $1,52,800 கிட்ட இருக்கிற ஒரு கிலோ சில்வர் இப்போ நம்ம மார்க்கெட்டில் $1,95,000 $96,000 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோன்னா ஒரு கிலோகிராமுக்கு $45,000 ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தோராயமாக பார்க்க முடியுது. அப்போ சில்வரோட ப்ரைஸு 30% டார்கெட் வந்து அவங்க அமெரிக்காவோட மார்க்கெட்டில் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இதில் சில்வரோ கோல்டோ இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்ற எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை. இது ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. இன்க்ரீஸ் ஆகும் ஃபால் ஆகுன்றதை விட இது எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குது, அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் கோல்டு வாங்குறதும் சில்வர் வாங்குறதும் ரிஸ்க் அதிகம். அதில் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, மறுபடியும் நம்ம அந்த நகையை பணமாக மாற்றணும் அப்படின்னாலும் நிறைய நம்ம இழக்க நேரிடும். ஒரு 5%லேருந்து 10% லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட இருந்து நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கலான்றதை நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.